ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கம்பு சேமியா பண்ண போகிறேன். அதில் டிஃபன் இட்லி ஆகிட்டு பால் ஆகிட்டுருக்கு. கம்பு டிஃபன் கம்பு சேமியா பண்ண போகிறேன். கம்பு சேமியா அணிலில் இருக்குது, அதை வாங்கிட்டேன். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஈஸியாக செய்யறதுக்கு. இதை என்ன செய்யணும், நம்ம ஒரு நிமிஷம் அந்த நிமிஷம் கொஞ்சம் பார்த்துக்கணும், அப்போதான் நல்லாயிருக்கும். இதை ஒரு நிமிஷம் ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக பச்சை தண்ணி வச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சு நனைச்சி வச்சிடணும். பாத்திரம் எடுப்போமா, இந்த பாத்திரத்தில் இந்த கம்பு சேமியாவை கொட்டி ஃபுல்லாக நனைச்சி வச்சிடணும். நனைச்சி வச்சு ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம்தான் ஊறணும், ஒரு நிமிஷம் ஊறிடணும். அப்புறம் அதை ஸ்ட்ரெயின் பண்ணணும். ஸ்ட்ரெயினர் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிடணும். ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் அப்படியே நம்ம பரத்தி வைக்கணும். இப்போ நான் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். இட்லி எடுத்துகிட்டு தான் உங்களுக்கு அதை இட்லி தட்டில் பரத்தி வச்சு அப்படியே அடுப்பில் வச்சு இந்த எண்ணெய் சட்டி இது இட்லி அவிக்கிற மாதிரி அவிச்சு 5 நிமிஷம் அவிக்கணும். 5 நிமிஷம் அவிச்சு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு என்ன செய்யணும், இதை கொட்டிட்டோம்னா அது உணரையும். இதில் கொட்டிடலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கொட்டி உணர்த்துச்சு. ஏன்னா சமயத்தில் வீடியோ கட் ஆகிடுது, நான் மட்டும் எடுக்கிறதில்ல, வீடியோ கட் ஆகிடுது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லிக்கிறேன். நல்லா இந்த கம்பு சேமியா இட்லி பானையில் வச்சு ஒரு நிமிஷம் ஊற வைக்கணும், 5 நிமிஷம் வேக வைக்கணும். வேக வச்சு கொட்டி வச்சிடணும். நல்லா தண்ணி தெளித்தோம்னா லைட்டாக வந்துடும். எல்லாமே நல்லா ஒரு கரண்டி வச்சு எடுத்து போட்டுடணும். போட்டுவிட்டு வெங்காயம், நம்ம உப்புமா கறிகிற மாதிரி வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி எல்லாம் அரைஞ்சி வச்சுட்டு எண்ணெய் சட்டியை வச்சு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து வெங்காயமெல்லாம் போட்டு தாளித்து இந்த நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து கொட்டி கிளறி வச்சிடணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் சமயத்தில் கட் ஆகிடுச்சுன்னா நான் சொன்னதை கொண்டு நீங்கள் செய்யலாம். அதனால தான். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கொட்டி வச்சுருக்கேன் இல்லையா, இதை இப்போ நல்லா ஊற வச்சுக்கணும். நல்லா நினச்சிக்கணும். ஃபுல்லாக பச்சை தண்ணி தான். பச்சை தண்ணியில் தான் நம்ம அப்படியே நினச்சி வச்சுக்கணும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். காலைல டிஃபன் நம்ம நினச்சி வச்சுட்டோமா. ஆனால் ஒரு நிமிஷம் கணக்கு வச்சுக்கணும். ஓகே, ஒரு நிமிஷம் கணக்கு வச்சுக்கணும். பாருங்கள், ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேனா, ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் ஆச்சு. ஸ்ட்ரெயின் ரைஸ் இட்லி தட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் இங்கே வீடியோ சொல்கிறேன். இங்கே இட்லி தட்டில் அவிக்கிறதுக்கு வச்சுருக்கேன் பாருங்கள். ரைஸ் வச்சுருக்கேன். வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சிடணும். இஞ்சியை நல்லா தோல் சீவி இப்படி வச்சுக்கணும். தோல் இருக்கக்கூடாது. இஞ்சி தோல் நல்லதில்லை உடம்புக்கு. இஞ்சிக்கு அகனி நெஞ்சு, கடுக்காய்க்கு புரணி நெஞ்சுப்பாங்க. இது மாதிரி நல்லா சீவிட்டு இந்த மாதிரி இருக்கிறத கூட எடுத்துடணும். சீவிட்டு துண்டு துண்டாக சின்னதாக அரிஞ்சும் போட்டுக்கலாம். அது பிள்ளைகளுக்கு வாயில் அம்பிடும். நல்லாயிருக்கும். நம்ம பெரியவங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு வாயில் அம்பிடும் அப்படிங்கிறதுனால நம்ம இதில் சீவிக்கிறோம். நாங்கள் இதில் இஞ்சியை சீவி வச்சுப்போம். பச்சை மிளகாய் அரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த இஞ்சி சீவிருக்கேன். நம்ம ஸ்ட்ரெயினரில் வெங்காயம் திருகி வச்சுருக்கேன். பாருங்க, இஞ்சி திருகி வச்சுட்டேன். இஞ்சி காலை உணவில் சேர்க்கறது ரொம்ப நல்லது. 2வது டைஜன் ஆகும், உடம்புக்கும் நல்லது. காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, இரவினில் கடுக்காயின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அது மாதிரி நம்ம இஞ்சி கட்டாயம் சேர்த்துக்கணும். எங்கள் வீட்டில் இஞ்சி நிறையா ஆகுமா. எனக்கு அடுப்பில் வானொலி வச்சுருக்கேன். எனக்கு இந்த சட்டி பழசு, எனக்கு இதுதான் பிடிக்கும். இதுதான் என்னோடய ஃபேவரெட்டு. நிறைய புதுசெல்லாம் இருக்குது, இருந்தாலும் நான் இதை தான் யூஸ் பண்ணுவேன். கடலெண்ணெய் ஊற்றுறேன் பாருங்கள். கடலெண்ணெய் தான் சேர்ப்பேன் நான். சாப்பாடு செய்யலாம்.
கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் வெங்காயம்லாம் வதங்கணும். கொஞ்சம் கனமாக ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எங்கள் வீட்டில் 5.5 பெட்டி தான். 5.5 பெட்டியில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. வீடியோக்காக இதெல்லாம் நான் ஷோலாம் பண்ணலை, அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுறேன். அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. இப்போ இது கடுகு போட்டுக்கணும். கடுகு போட்டு கொஞ்சோண்டு ஜீரகம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு அது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே வெள்ளை உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, அது உங்கள் இஷ்டம். நிறையா சில பேருக்கு வேணும்னா கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நிறையா போட்டுக்கலாம். குழந்தைங்க சாப்பிடும்போது அதுங்களுக்கு நறுக்குன்னு சாப்பிட பழகிற குழந்தைங்க போட்டுக்கும். அதனால் அதை நம்ம பார்த்துக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் நம்ம இஷ்டம்தான். நான் இதில் கடுகு போடுறேன், இவ்வளோ ஜீரகம் போடுறேன், இவ்வளோ உளுத்தம்பருப்பு போடுறேன், இவ்வளோ கடலைப்பருப்பு போடுறேன். போட்டேன்னா இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு பொரிஞ்சிட்டு செவந்துட்டு இப்போ பச்சை மிளகா போடுறேன். பக்கத்தில் பாலை வச்சுருக்கேன், மூடி வைக்கணும். போட்டுட்டு இஞ்சியை நம்ம இப்போ போட வேண்டியதில்லை. இஞ்சியை கடைசியாக போட்டுக்கணும். பாருங்க, வெங்காயம் இஞ்சி அப்படியே போட்டுக்கலாம். நான் கையிலே வச்சு செய்யறதுனால உங்களுக்கு கொஞ்சம் இது பண்ண செய்யணும். ஸ்டாண்டு ஆர்டர் போட்டிருக்கேன், வரட்டும். வந்தோடனே உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவாக செய்ய சொல்லி தருவேன். அதில் எடுத்துருங்க, போட்டுக்கணும். போட்டு நல்லா இது கொஞ்சம் வானொலி பழசு, ஆனால் எனக்கு எல்லாமே செய்யறதுக்கு இதுதான் வாகா இருக்கும். கொஞ்ச நாளி லிட்டு போட்டு வேக வைக்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் போட்டிருக்கோம். போட்டு நல்லா வதக்கியிருக்கோம். வெங்காயத்தோட இஞ்சி போடுறோம். பச்சை மிளகாலாம் முன்னாடி போட்டுறோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் எல்லாம் போட்டு தாளித்து கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கணும். தாளித்து கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய் முன்னாடி போட்டுக்கணும். வெங்காயம் போட்டு இஞ்சி வெங்காயத்தோடு போட்டுக்கலாம். வெங்காயம் இஞ்சி எண்ணெயில் போட்டு வறுத்துட்டோம்னா ஒரு மாதிரி கசப்படிக்கும். அதனால் இது மாதிரி போட்டுக்கலாம். போட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, இது பொலன்னு இருக்குது பாருங்கள். கம்பு சேமியா எடுத்து வச்சுட்டேன். இதை கொஞ்சம் நம்ம கட்டிக்கிட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா இது உடைச்சோம்னா உடஞ்சிக்கும். லைட்டாக இது உடைச்சோம்னா உடஞ்சிக்கும். இந்த பாருங்க, தக்காளி வெங்காயமெல்லாம் வெந்துச்சு. தக்காளி சேர்க்கக்கூடாது. தக்காளி சேர்த்தா கொலை இதுக்காகாது. இதில் நான் கொஞ்சம் எடுத்து வச்சு ஸ்வீட்டு போட்டுப்பேன். அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் தேங்காய் பூ, சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம். குழந்தைங்க சாப்பிடும். கம்பு இது, அதுதான் மெயின். பாருங்கள், இது கொட்டிடு. இதை நல்லா நம்ம எடுத்து கொட்டிடுறோம். கொட்டிட்டு நல்லா கலரி ரெடி வரும். கம்பு உப்புமா ரெடி. அவ்வளோதான் உங்களுக்கு. பார்த்தீங்களா, நான் ஒரு கையால் செய்யறதோட்டி எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அந்த ஸ்டாண்டு ஆர்டர் போட்டிருக்கேன், உங்களுக்காகவே தான் ஆர்டர் போட்டிருக்கேன். இதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் தவிர வேறு எதுவும் எனக்கு லாபம் இல்லை. லாபத்தன்மைக்கு நான் செய்யவும் இல்லை. இது எனக்கு ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு கிடச்சிருக்கீங்க. இங்கே பாருங்கள், இதை தின்னு பாருங்கம்மா. இது கொஞ்சம் டேஸ்ட்டு பாருங்கள் மகேஸ்வரி. இது கொஞ்சம் டேஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவங்க தான் எனக்கு டேஸ்ட்டு பார்க்குறது. கொஞ்சம் டேஸ்ட்டு பாருங்கள். டேஸ்ட்லாம் கரெக்டாக இருக்கா? சூப்பராக இருக்குன்ட்டாங்க. அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது.
கம்பு சேமியா ரெடி. ஓகே, நான் இனிமேல் அதுக்கு சாம்பார் செஞ்சு என் மருமகளை கிளப்பி விடணும். ஓகே, டன்.